இப்போ இருக்கிற இந்த மாதிரியான ட்ரெடிஷனல் பேட்டரிஸ் எல்லாத்தையுமே நம்ம பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பேட்டரிஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும். அதுவே இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு பேட்டரியை இந்த மாதிரி பெண்ட் மட்டும் இல்லை, இந்த பலூன் மாதிரி நம்மளால அதை ஸ்ட்ரெச் கூட பண்ண முடியும். பொதுவாக பேட்டரிக்குள்ள எலக்ட்ரோலைட் இருக்கும். இங்கே கிரியேட் ஆகிற எலக்ட்ரான்ஸை வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம எலக்ட்ரோட்ஸை யூஸ் பண்ணுவோம். இங்கே எலக்ட்ரோலைட்டை நம்ம லிக்விட் ஆர் ஜெல் ஃபார்மில் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த எலக்ட்ரோட இன்னி வரைக்கும் நம்ம சாலிடாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதனாலேயே இந்த பேட்டரிஸை நம்ம நினச்ச ஷேப்புக்கு இதை பெண்ட் பண்ணவே முடியாது. ஆனால் ஸ்வீடனில் இருக்கிற சயின்டிஸ்ட் ஒரு வகையான பிளாஸ்டிக் எடுத்து அது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியலாக மாற்றி மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய லிக்னின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை அது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு டூத் பேஸ்ட் மாதிரியான ஒரு எலக்ட்ரோட உருவாக்கியிருக்காங்க. இந்த எலக்ட்ரோட தன்னோட சைஸ்ல இருந்து 2 மடங்குக்கு கூட ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரெச் ஆகும். இதனாலேயே ஃபியூச்சர்ல கண்டுபிடிக்க போற டிவைசஸ் எந்த ஷேப்ல இருந்தாலுமே நம்மளால இந்த பேட்டரியை அதுக்குள்ள சுருட்டி திணிச்சு வச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு இந்த பேட்டரி 0.9 வோல்ட் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. இதுவே இந்த பேட்டரிஸை 3.7 வோல்ட் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல இருக்கிற எல்லா டிவைசஸ்லையுமே நம்மளால இந்த பேட்டரிஸை பார்க்க முடியும்.